ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு அறிவியலில் அழகு 4 காற்று. இது 2ஆம் பருவத்துடைய படம். சரிங்களா? 2ஆம் பருவத்தில் அழகு 4 காற்று அப்படிங்கிற படம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பாடத்தில் வந்து காற்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். காற்றுங்கிறது நம்ம சுற்றி எப்பயுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? நம்மளால் காற்றை பார்க்க இயலாது. ஆனால் காற்று இருக்கிறத பல வழிகளில் நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மரங்களினுடைய சலசலப்புனாலையும், கொடியில் போட்ட துணிகள் வந்து அசையுது இல்லைங்களா, அதனாலையும், மின்விசிறி இயங்கும் பொழுதும் அதனால் வந்து புத்தகத்தாள்கள்லாம் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, திறக்குது இல்லைங்களா, அதனால் வானத்தில் பறக்கக்கூடிய பட்டத்தினால இதனால் நம்ம வந்து காற்று இருக்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை கண்ணால் பார்க்க முடியாத தவிர காற்று இருக்கிறத வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். சரிங்களா? நாம் வந்து காற்றுன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவோ தொடவோ அல்லது சுவைக்கவோ முடியாது. ஆனால் வந்து காற்றை வந்து நம்மளால் உணர முடியும். சரிங்களா? காற்றினால் தான் இந்த அசைவுகள் அனைத்துமே சாத்தியமாகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வானத்தில் பட்டம் பறக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு புத்தகத்தாள்கள் நிகரதாக இருந்தாலும் சரி, மரம் அசைகிறது, இது எல்லாமே காற்றுனால தான் நடைபெறுது. சரிங்களா? இதிலிருந்து நம்மை சுற்றிலும் காற்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம் உயிர் வாழ வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உணவில்லைன்னா கூட நம்ம சில நாட்கள் வாழலாம், நீர் இல்லாமல் சில மணி நேரங்கள் வாழலாம். ஆனால் காற்று இல்லாமல் ஒரு நிமிடம் கூட, சில நிமிடங்கள் கூட நம்ம வாழ முடியாது. எனவே உயிர் வாழ வந்து காற்று வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனைத்து உயிரினங்களுமே, நான் மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லாம் அது தாவரமாக இருந்தாலும் சரி, அனைத்து உயிரினங்களுமே உயிர் வாழ வந்து காற்று வந்து மிக அவசியம். சரிங்களா? காற்று வந்து பார்த்திங்கன்னா அசைந்து சில சமயங்களில் பார்த்திங்கன்னா தென்றலாகவும் வீசும், சில சமயங்களில் வந்து புயலாக வீசும். மெல்லிய விசையுடன் வீசும் காற்றை தான் வந்து குளிர்ச்சியாகவும் இனிமையாக இருக்கிறதுனால அது வந்து தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து அதிக விசையுடன் வீசக்கூடிய காற்றை வந்து புயல்னு சொல்லுவாங்க. இந்த புயல் அடிக்கிறதுனால வீடுகளின் குறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து செல்லும் திறனை பெற்றிருக்கும். அந்தளவுக்கு காற்று வந்து ரொம்ப வேகமாக வீசும். அந்த மாதிரி காற்றை வந்து புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுவாசத்திலுக்கும் எரிதலுக்கும் கூட காற்று வந்து மிக அவசியமாகுது. அது என்னென்ன, அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து காற்று பார்த்திங்க அப்படின்னா எங்குமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு செயல்பாட்டின் மூலிமா சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்டியான ஒரு காலி பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு காலியாக இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்துக்கிறீங்க. அந்த பாட்டில் தலைகளாக கமுத்து ஒரு முகவையில் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே அமுத்துறீங்க. அப்படி இதாக படத்தில் ஒன்றில் காட்டின மாதிரி அமுத்துனீங்க அப்படின்னா அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து தண்ணி போகாது. சரிங்களா? அதுக்கு காரணம் அதே வந்து அந்த பாட்டில் லைட்டாக சாய்ச்சி பிடிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணி போகும். ஓகேங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படத்தில் ஒன்றில் இருக்கிற மாதிரி பாட்டிலை நேராக பிடிச்சிங்க அப்படின்னா தண்ணி போகாது உள்ள. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலுக்குள்ளே காற்று இருக்கனால அடியிலையும் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதனால இந்த காற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வர முடியல. காற்று வெளியே வராதனால தண்ணி வந்து உள்ளே போகாது. இதே வந்து கொஞ்சம் சாய்ச்சி பிடிச்சிங்க அப்படின்னா காற்று வந்து வெளியே போக ஆரம்பிக்கும், தண்ணி வந்து உள்ளே போகும். அப்போ வந்து குமிழ்கள் உருவாகும். இந்த குமிழ்கள் ஏன் உருவாகுதுனால காற்று வெளியே வர்றதுனால தான் இந்த குமிழ்கள் உருவாகுது. சரிங்களா? அப்போ காற்று இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சோதனை மூலயமா. சரிங்களா? இதான் காற்று. இப்போ காற்று பார்த்திங்கன்னா வளிமண்டலம் மற்றும் அவற்றின் அடுக்குகள் எல்லாமே கொண்டது. இந்த வளிமண்டல அடுக்கை வந்து அடிவளி மண்டலம், அடுக்கு வளி மண்டலம், இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடிவளி மண்டலத்தை வானிலை மாறுபாடு, ஓசோன் படலம், மின்கற்கள் எரிதல் அப்படின்லாம் இங்கெல்லாம் இருக்குது. சரிங்களா? இந்த வளிமண்டலத்தில் இதில் இதே தாவரங்கள் விலங்குகள் வந்து உயிர் வாழ வந்து காற்று வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒளியாற்றல் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு, பச்சையம், ஆக்சிஜன், நீர் இதெல்லாமே தேவை. ஓகேங்களா? இந்த காற்று இந்த தாவரம் வந்து ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும், பச்சையம் வேணும், ஆக்சிஜன் வேணும், நீர் வேணும். இதெல்லாமே இனிமேல் படிக்கக்கூடியதை வந்து ரொம்ப இதாக சொல்லியிருப்பாங்க, ஒரு மைண்ட் மேப் மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து சுவாசித்தல் எரித்தல் நிகழ்ச்சினா ஆக்சிஜன் வந்து இப்போ காட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய அளவு பார்த்திங்கன்னா 21% இருக்குது. அப்போ அதே பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து 72% இருக்குது. இந்த நைட்ரஜன் தான் உரங்கள் தயாரிக்கும் புரத உற்பத்திகள் இல்லாமல் பயன்படுகிறது. இந்த ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா சுவாசித்தலுக்கும் எரிதலுக்கும் பயன்படுகிறது. இதே ஒளிச்சேர்க்கைக்கு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் பயன்படுது. இது நீராவி, தூசு இதுலாம் 1% அளவு இருக்குது. சரிங்களா? காற்றினுடைய பயன்கள் பாருங்கள். மனிதன் வந்து சுவாசிக்க பயன்படுகிறது, பொருள்கள் வந்து எரிய பயன்படுது, சைக்கிள் டியூப்களை அடைக்க பயன்படுது. இதே நோயாளிகளுக்கு வந்து செயற்கை மூலமாக ஆக்சிஜன் கொடுக்க வந்து இது பயன்படுது. மலையேறுவர்களுக்கும் இது காற்று வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தான் கொண்டு போவாங்க, அதில் வந்து காற்று தான் இருக்குது. சரிங்களா? இந்த அளவுக்கு வந்து காற்று வந்து பயன்படுது. சரிங்களா? இப்போ வளிமண்டலம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நமது பூமியானது காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. அதைத்தான் வந்து வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம பூமியை வந்து ஒரு காற்றாலான ஒரு உரையாலத்தான் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ புவிப்பரப்பிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா 800 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் பறந்து விரிந்துள்ள வளிமண்டலத்தை வந்து புவியின் ஈர்ப்பு விசையால் பூமியின் கட்டுப்பாட்டில் வந்து நிலைநிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த புவிப்பரப்புலேருந்து 800 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் வந்து
இந்த வளிமண்டலம் காணப்படும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியீர்ப்பு விசை இருக்குங்களா, அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. வளிமண்டலம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய பெரும்பாலான கதிர்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கிறது இந்த வளிமண்டலம் தான். ஓகேங்களா. அதே சமயம் காற்றினுடைய பரவலானது பார்த்தீங்கன்னா புவிக்கு அருகில் வந்து மிக அதிகமாக இருக்கும். அதாவது புவிக்கு அருகில் இந்த பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மண்டலத்தில் வந்து காற்றின் இது வந்து அதிகமாக இருக்கும். மேலே போக 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 வந்து பார்த்திங்கன்னா காற்றினுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய ஈர்ப்பு விசை வந்து கம்மியாகுது இல்லையா, மேலே மேலே போக, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காற்றை வந்து புவியால் வந்து ஈர்க்க முடியல மேலே போக போக. சரிங்களா. அதனால தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து பூமியை வந்து கீழ்கண்ட அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பாருங்கள். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிவளி மண்டலம், அடுக்கு வளி மண்டலம் தான். அதாவது ட்ரோமோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடைவெளி மண்டலம் மீசோஃபியர், அயனி மண்டலம் லோனோஸ்பியர், புறவெளி மண்டலம் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு இதெல்லாம் பிரிக்கிறாங்க. சரிங்களா. இப்போ புறவெளி மண்டலம், அயனி மண்டலம், இடைவெளி மண்டலம், அடுக்கு வளி மண்டலம், ஓசோன் படலம், அடிவளி மண்டலம் அப்படின்னு இதை வந்து பூமியை வந்து பிரிக்கலாம். இந்த பூமியில் இருக்கிற இந்த வளிமண்டலம் வந்து இந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்குது, ஒவ்வொரு இத்தனை அடுக்குகளாக பிரிஞ்சிருக்குது. சரிங்களா. இப்போ இந்த அடிவளி மண்டலத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது பூமிக்கு மிக அருகில் இருக்கிற இந்த அடிவளி மண்டலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடிவளி மண்டலம் பார்த்திங்க அப்படின்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அடுக்கு வந்து அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது பூமியிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னா 16 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றின் இயக்கம் வந்து இந்த அடுக்கில் தான் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுக்கில் உள்ள நீராவி தான் பார்த்திங்கன்னா மேகங்களும் உருவாக வந்து காரணமாகுது. இந்த அடுக்கில் இருக்கிற நீராவி தான் வந்து மேகங்களை உருவாகுது. அதாவது மேகம் வந்து இந்த அடுக்கில் தான் இருக்குது. சரிங்களா. பூமியை நாம் அனுபவிக்கோ வானிலைக்கு இந்த அடுக்கே வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பூமியில் வந்து இப்போ அதிகமாக மழை பெய்யுது, அதிகமாக வெயில் அடிக்குது, இதுக்கு எல்லாமே காரணம் இந்த அடுக்கினுடைய மாறுபாடு தான். சரிங்களா. வலுவான காற்று மற்றும் மாறுபாடான வானிலையை தவிர்ப்பதற்காக இவ்வடுக்கு மேல் தான் வானூர்திகள் எல்லாமே வந்து பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடுக்கின் மேலே தான் நம்ம வந்து நம்மளுடைய ஏரோப்ளைன் எல்லாமே பறக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அடிவளி மண்டலத்தில் தான். சரிங்களா. அதாவது வலுவான காற்று மற்றும் மாறுபாடான வானிலை தவிர்ப்பதற்காக இந்த அடுக்கில் தான் வந்து ஏரோப்ளைன்லாம் பறக்கும். ஏன்னா அதுக்கு கீழே பறந்தா காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் பறக்க முடியாது. ஆனால் இந்த அடுக்கில் வந்து அதிகமான காற்று கம்மியாக இருக்கும் இல்லைங்களா போக, அதனால் வந்து வானூர்திகள் வந்து இந்த அடுக்கில் தான் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து தெரிந்து கொள்ள பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வீசக்கூடிய காற்றை வந்து பயன்படுத்த காற்று திசை காட்டி வந்து பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இதுதான் வந்து காற்று திசை காட்டி. அதாவது காற்று எந்த பக்கம் வீசுது அப்படின்னு கண்டறிய வந்து இந்த காற்று திசை காட்டியை பயன்படுத்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்த அடுக்க பார்த்தீங்கன்னா அடுக்கு வளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிவளி மண்டலம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்த அடுக்கு தான் வந்து அடுக்கு வளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடுக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஓசோன் படலம் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஓசோன் படலம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலேருந்து பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் வந்து இது வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது ஓசோன் படத்துலேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் எல்லாத்தையுமே வந்து காப்பது இந்த அடுக்கு தான். இந்த அடுக்கு இல்லைன்னா டைரெக்டாக வந்து நம்ம பூமியின் மேலே பற்றும். ஓகேங்களா. அடிவளி மண்டலத்தில் பட்டு டைரெக்டாக அதிக அளவு வந்து இந்த பூமி மேலே வந்து இந்த ஓசோன் கதிர்கள் படும். அதனால் நமக்கு அதிகமான தீங்கு தான் விளைவிக்கும். ஓசோன் கதிர்களால் கேன்சர் நோய் கூட வரும். சரிங்களா. இந்த அடுக்குனால தான் வந்து ஓசோன் கதிர்கள் அதிக அளவு பூமியை வந்தடையாத மாதிரி இந்த அடுக்கு தான் தடுக்குது. சரிங்களா. இந்த அடுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியமானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு வளி மண்டலம். ஓகேங்களா. 2வது அடுக்கு. அடுத்தது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் போன்றவை காற்றில் இருக்குது அப்படிங்கிறத சில சோதனைகளில் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னலாம் பாருங்கள். காற்றுங்கிறது ஒரு கலவை தான். சரிங்களா. அது வந்து ஒரு தனி இது கிடையாது. ஓகே. தனியான ஒரு வாயுவோ தனிமமோ கிடையாது. அது வந்து ஒரு கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 12 காலமாக அதாவது 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து காற்றில் வந்து பருப்பொருள் அடங்கில ஒரு வகையான அடிப்படை துகள்னு சொன்னாங்க. அதாவது பருப்பொருளையே இருக்கிற மாதிரி அதுவும் வந்து ஒரு அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னும் 1774 தான் ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிறவரு தனித்துவமான ஒரு சோதனை மேற்கொண்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றுங்கிறது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, அதில் வந்து பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை அப்படின்னு சொன்னார். காற்றுங்கிறது பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை அப்படின்னு ஒரு சோதனை மூலமா நிரூபித்தார். அவர் நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவினை கண்டறிஞ்சார். அந்த வாயுவை பின்னர் ஆண்டனி லவாய்சியர் என்ற பிரெஞ்சு வேதியில ஆக்சிஜன் அப்படின்னு பெயரிட்டார். ஓகேங்களா. காற்றில் இருக்கக்கூடிய ஒரு வாயு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அதுதான் வந்து நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயு அப்படின்னு லவாய்சியர் தான் பேர் வச்சார் அதுக்கு. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா இது சொல்லுவாங்க. ஒரு பிரிஸ்லி அப்படிங்கிறது ஒரு நீர் தொட்டியில் ஒரு மிதவினை போட்டு ஒரு மெழுகுவர்த்தினை வச்சார். சரிங்களா. அந்த மெழுகுவர்த்தினை ஒரு கண்ணாடி ஜாடினை கொண்டு மூடினாங்க. என்ன ஆகும் அப்படின்னா ஜாடியின் அடிப்பகுதியில் நீர் இருக்கிறதுனால காற்று வந்து உள்ளே போகாது. அப்போ காற்று உள்ளே போகலைன்னா என்ன ஆகும், அந்த மெழுகுவர்த்தி வந்து எரியாது. ஏன்னா மெழுகுவர்த்தி எரிய வந்து கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து தேவை. சரிங்களா.
அப்போ இதுலேருந்து காற்றில் வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இது இதே மாதிரி வந்து என்ன, இது வந்து ஒரு உருப்பெருக்கம் கொண்டு மறுபடியும் வந்து அந்த ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ளே அந்த நீர் இருக்கிற அடிக்கு ஒரு மிதவையில் வைக்கிறீங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறீங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே மெழுகுவர்த்தி கொஞ்சம் நேரம் தான் எரியும், அதுக்கப்புறம் எரியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, அடியில் வந்து நீர் இருக்கிறனால இந்த நீர் வந்து காற்றை அனுமதிக்காதனால காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து உள்ளே போகாது. அப்போ என்னென்னா மெழுகுவர்த்தி கொஞ்சம் நேரத்தில் அணிஞ்சிரும். ஓகேங்களா, இதை வந்து மறுபடியும் ஒரு உருப்பெருக்கியை கொண்டு இந்த மெழுகுவர்த்தி எரிய ட்ரை பண்ணுவார், எரிய வைக்க முயற்சி பண்ணினார். ஆனால் அந்த வந்து எரியவே இல்லை. அப்போ இதிலிருந்து என்னென்னா காற்றில் தான் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் தான் வந்து எரிதலுக்கு துணை பெறுகிறது அப்படிங்கிறதையும் இங்கே கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, அதே சமயம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி இப்போ ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தியை எரியக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தியை வச்சார். அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதனுடைய வந்து எரியறதே அணைஞ்சு போயிடுச்சு. சரிங்களா, அப்போ ஏன்னா அதுக்குள்ளே காற்று மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே காற்று போகாது இல்லைங்களா, காற்று போகலைன்னா அதுக்கு காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. அதனால் வந்து அது எரியல, அணைஞ்சிருச்சு. அதே சமயம் ஒரு சுண்டலியை வந்து ஒரு கண்ணாடி ஜட்டியில் போட்டு மூடி வச்சுட்டாரு. அது கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருந்தது, அதுக்கப்புறம் இறந்துருச்சு. ஏன்னா விலங்கினங்கள் உயிர் வாழறதுக்கு வந்து காற்று முக்கியம் இல்லைங்களா, காற்றில் தான் ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் கிடைக்காதனால அந்த எலியும் இறந்துருச்சு. இதே மாதிரி செடியை போட்டு வச்சா செடியும் செத்து போயிடும்னு நினச்சி போட்டு வச்சாரு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு புதினா செடியை நட்டு வச்சாரு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக என்ன ஆச்சுன்னா அந்த புதினா செடி வளர ஆரம்பிச்சது, அது வந்து சாகலை. அப்போ அதுலேயே வந்து அந்த புதினா செடியோடய சேர்ந்து ஒரு மெழுகுவர்த்தியை வந்து எரிய மெழுகுவர்த்தியை வந்து வச்சாரு. ஆனால் மெழுகுவர்த்தி முன்ன மாதிரி அணையாமல் எரிய ஆரம்பிச்சது. அது எப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்த புதினா செடி இருக்கு இல்லைங்களா, அது இந்த மெழுகுவர்த்தி வெளியிடுது இல்லைங்களா, இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு இது வந்து ஆக்சிஜன் தயாரித்து உற்பத்தி பண்ணி வெளியிட்டுச்சு. அந்த ஆக்சிஜன் வந்து மெழுகுவர்த்தி எடுத்துக்கொண்டு எரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதே சமயம் அதே சோதனைக்குள்ள ஒரு எலியும் விட்டு பார்த்தாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா எலியும் சாகலை. ஏன்னா இந்த எலியும் மெழுகுவர்த்தியும் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வச்சு இந்த புதினா செடி வந்து ஆக்சிஜனை தயாரித்தது. ஓகேங்களா, அதனுடைய சுவாசத்தலுக்கு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிட்டுச்சு மறுபடியும். அதனால் வந்து இந்த ரெண்டு உயிரினங்களுமே உயிர் வாழ்ந்துச்சு. அப்போ தாவரங்களுக்கும் இந்த விலங்கினங்களுக்குமே ஒரு தகவு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா, அப்போ இந்த விலங்கினங்கள் வெளியிடக்கூடிய ஒரு வாயு தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதையும் இவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு கார்பன் டை ஆக்சைடுன்னு முதல்ல பேரும் விட்டாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இந்த விலங்குகள் நம்மள மாதிரி விலங்கினங்கள்லாம் வெளியிடுது இல்லைங்களா, நாமளும் சுவாசிக்கிறப்ப வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். அப்போ நாம் வெளியிடக்கூடிய வாயை தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு, அந்த தாவரங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு வெளியிடக்கூடிய வாயு வந்து ஆக்சிஜன் அப்படின்லாம் பெயர் வச்சு கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, 1730 1799 முடிய ஜான் லிஞ்சன் ஹவுஸ் என்பவர் தான் தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுது அப்படின்னு நிரூபித்தாங்க. மேலும் சுவாசிக்கும் சுண்டலினாலேயோ எரியும் மெழுகுவர்த்தினாலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்பட்டு மாசடையும் காற்றினை வந்து தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை புரிந்து ஆக்சிஜனை வந்து வெளியிட்டு தூய்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் இவங்க வந்து நிரூபணம் செஞ்சாங்க. சரிங்களா, இச்சோதனை மூலம் காற்றுங்கிறது ஒரு கலவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ காற்றில் வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அதெல்லாமே இருக்குது. பல வாயுக்களை தன்னகத்தை கொண்டது தான் வந்து காற்று அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, அப்போ காற்றுங்கிறது ஒரு தனித்த வாயு கிடையாது, அது வந்து ஒரு கலவை. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடில் நிறைஞ்ச ஒரு கலவை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, இப்போ இதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முகவையில் ஒரு ஹைட்ரலா செடியை எடுத்துக்கிட்டு அதை ஒரு புனலில் எடுத்துக்கிட்டு அந்த புனல் மேலே ஒரு சோதனை குழாயை வச்சிடுறீங்க. ஸோ இந்த ரெண்டு அமைப்பையும் வந்து ஒரு முகவையில் வச்சிடுறீங்க, தண்ணி இருக்கிற ஒரு முகவையில் வச்சுறீங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இந்த புனல்ல இருந்து ஒரு குமிழ்கள் தோன்றும். சரிங்களா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் வாயு தான். இந்த செடிகள்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன், இந்த செடிகள் உற்பத்தி பண்ணது இல்லைங்களா, இந்த ஆக்சிஜன் வாயு வந்து இங்கே வந்து சேகரிக்கப்படும். சரிங்களா, அப்போ இந்த செடிகள் வளர்றதப்ப இந்த ஆக்சிஜன் வந்து உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆக்சிஜன் உருவாகிறதுனால தான் இந்த சோதனை குழாயில் வந்து வாயு குமிழ்கள்லாம் உருவாகுது. சரிங்களா, ஆக்சிஜன் உருவானதான் இந்த வாயு குமிழ்கள் உருவாகும். இது வந்து ஆக்சிஜன் இந்த செடிகள் வந்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இதுலேருந்து சேகரிக்கப்பட்ட வாயுவானது ஆக்சிஜன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வாயு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்சிஜன் வாயு இங்கே சேகரிக்கலாம். இது பக்கத்தில் ஒரு எரியக்கூடிய மெழுகுவர்த்தியை கொண்டு போனீங்கன்னா உள்ள அது கண்டிப்பாக எரியும். சரிங்களா, அப்போ அதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதே சமயம் காற்றில் கலந்துள்ள ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜனுடைய இயப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். ஒரு முகவையில் வந்து தண்ணி எடுத்துக்கிறீங்க,
ஒரு சோதனை குழாயில் வந்து இரும்பு கம்பி சுற்றி எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த இந்த இதனுடைய அமைப்பை வந்து ஒரு சில வாரத்துக்கு அப்படியே வச்சிருங்க. ஒரு சில வாரத்துக்கு வச்சிங்க அப்படின்னா இந்த இரும்பு கம்பி வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். துருப்பிடிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோதனை குழாயில் இங்கே நீர்மட்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நீர்மட்டம் உயர ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நீரில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்குங்களா, இந்த ஆக்சிஜன் வந்து நீரோட வினைப்பற்று இரும்போட வினைபுரிந்து இரும்பு வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதனால இந்த நீர் வந்து இந்த சோதனை குழாய்க்கு வாயுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதனால தான் இந்த சோதனை குழாயில் நீருடைய அளவு அதிகரிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதைத்தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சோதனை. ஓகேங்களா? இதன் மூலம் காற்றில் வந்து ஏறத்தாழ 20% வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரும்பு எந்த அளவுக்கு துருப்பிடிச்சிருக்குதோ அந்த அளவுக்கு வந்து காற்றில் வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மேலும் தெரிந்து கொள்கள் என்னன்னு பாருங்க. டேனியல் ரூதர்ஃபோர்ட் என்ற ஸ்காட்லாந்தை சேர்ந்த வேதியாளர் தான் முதல்ல நைட்ரஜனை வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எரியும் மெழுகுவர்த்தினை உள்ளடக்கிய ஒரு மணிஜாடியினை பயன்படுத்தி காற்றில் உள்ள ஆக்சிஜனை வந்து கார்பன் டை ஆக்சைடா மாற்றுறாரு. சரிங்களா? அதாவது ஒரு மணிஜாடியில பயன்படுத்தி காற்றில் ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றாரு. பின்ன அந்த காற்றனை தான் சுண்ணாம்பு நீரில் செலுத்தி கார்பன் டை ஆக்சைடு வாயுவினை முற்றிலுமே நீக்கினாரு. சரிங்களா? இப்போ வந்து அதை ஒரு ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாற்றாரு. அப்புறம் மறுபடியும் சுண்ணாம்பு நீரில் செலுத்தி அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு முழுவதையுமே வெளியேற்றுறாரு. சரிங்களா? இவ்வகையில் காற்றில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இப்போ எதுவுமே இல்லை அந்த காற்றில் அப்படிங்கிறது உறுதி செஞ்ச பிறகு இது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வாயு வந்து எதுக்குமே துணை புரியறதில்ல. அப்போ தாவர உயிர் வாழவும் பொருத்தமானதாகவும் இல்லை அப்படிங்கிறத கண்டறிஞ்சாங்க. அப்போ அந்த காற்றில் வந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடை தவிர நைட்ரஜனும் இருக்கிறதுங்கிறதை கண்டறிஞ்சாங்க. ஓகேங்களா? காற்று நைட்ரிலிருந்து பெறப்பட்ட நைட்ரஜன் வாயுவினை வந்து பண்பினை ஒத்திருந்தது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தான் நைட்ரஜன் அப்படிங்கிறத பேரை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் 3 வாயுக்களும் காற்றில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அடுத்தது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க. ஒரு கண்ணாடி குவளையில் பார்த்தீங்க அப்படின்னா சிறிதளவு சுண்ணாம்பு நீரை எடுத்துக்கிறீங்க. அதனால ஒரு உறிஞ்சு குழாயை கொண்டு காற்றினை வந்து செலுத்துறீங்க. ஒரு கண்ணாடி குவளையில் வந்து சுண்ணாம்பு நீரை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு இன்ஜெக்டர் இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு ஒரு காற்றை வந்து நீங்கள் செலுத்துறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சுண்ணாம்பு நீரில் வெந்நீரை வீழ்படி ஏற்பட்டு வீழ்படி வந்து உருவாகும். இது சிறிது உற்று நோக்கலாம். சுண்ணாம்பு நீர் பார்த்தீங்க அப்படின்னா பால் போல இருக்கும். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காற்றில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு குவளையில் சுண்ணாம்பு நீரை எடுக்கிறீங்க. அதில் ஒரு இன்ஜெக்டரை கொண்டு ஒரு காற்றை வந்து செலுத்துறீங்க. அதுக்கு அந்த சுண்ணாம்பு நீர் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி தெரிஞ்ச இதாக மாறும். அப்போ இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து காற்றினுடைய இயல்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிரிஸ்லியினுடைய சோதனையை தொடர்ந்து இன்ஜின் ஹவுஸ் மற்றும் ரூதர்ஃபோர்டு நிகழ்த்திய சோதனைகள் வந்து காற்று வந்து ஒரு விதமான துகள்களை கொண்ட பொருள் அல்ல, அது வந்து ஒரு கலவை அப்படிங்கிறது சொன்னாங்க. சரிங்களா? இதுதான் காற்றினுடைய இயல்பு அப்படின்னாங்க. அப்போ காற்றினுடைய பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வாயுவால் ஆனது. காற்றில் 5ல் 4 பங்கு வந்து நைட்ரஜன் வாயு இருக்குதுன்னு சொன்னாங்க. 2 பங்கு வந்து ஆக்சிஜன் இருக்குது. 5% வந்து நைட்ரஜன் இருக்குது. 2 பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது. பர்சன்டேஜ் இல்லை, 2 பங்கு. இது 5 பங்கு, இது 2 பங்கு ஆக்சிஜன் இருக்குது. தோராயமாக 5ல் 1 பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனையும் அப்புறம் வந்து ஆக்சிஜனையும் தவிர சிறிதளவு கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆர்கான், ஹீலியம் அப்புறம் இதெல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்களா? 5 பங்கு நைட்ரஜன் இருக்குது, 2 பங்கு ஆக்சிஜன் இருக்குது, 1 பங்கு கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆர்கான், ஹீலியம் இந்த மாதிரியான தனிமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ இதிலிருந்து காற்றுங்கிறது ஒரு கலவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, 72% நைட்ரஜன் இருக்குது, 21% ஆக்சிஜன் இருக்குது, மீதி 1% தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நீராவி மற்றும் பிற வாயுக்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போ காற்றின் இயல்பு பார்த்தீங்க அப்படின்னா இடத்திற்கு இடம் மாறுபடும், காலநிலையை பொறுத்தும் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் அதிகமுள்ள நகரங்களில் பார்த்தீங்கன்னா உலவும் காற்றில் மற்ற இடங்களில் உள்ளதை விட அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இப்போ தொழிற்சாலை பக்கத்தில் இருந்தால் அது இருக்கிற காற்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். இதே கடலோர பகுதியில் உள்ள காற்றில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடங்களை விட அதிக அளவு நீராவியாக வந்து இருக்கும். சரிங்களா? மழைக்காலங்களில் காற்றில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஈரப்பதம் இருக்கும். அப்போ காற்றோட்டம் உள்ள இடங்களில் உள்ள காற்றில் அதிகளவும் தூசு பொருட்கள் இருக்கும். காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து காற்றில் பார்த்திங்க அப்படின்னா தூசு பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து காற்றணிகள். அப்போ காற்றினுடைய இயல்பு வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்தும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ காற்றில் ஒரு தூசு பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டறிய ஒரு சோதனை சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு பாருங்கள். நம்ம நார்மலாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓட்டு வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா மதியானம் 2 மணிக்கு பார்த்திங்கன்னா
அந்த கண்ணாடி ஓடு இருக்கும் இல்லைங்களா, ஓட்டு வீட்லேயே ஒரு ஓடு மட்டும் கண்ணாடி ஓடுவை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டு வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒளியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அது தரையில் படும் இல்லைங்களா, தரையில் பட்டுறக்கும் அந்த கண்ணாடியிலேருந்து வரக்கூடிய ஒளியை பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் வந்து நிறைய தூசு பொருட்கள் அப்படியே சுழன்றுக்கிட்டே இருக்கும். இதை நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசுலாம் அந்த விளையாண்டுருப்போம், அந்த கையை வச்சு வச்சு வந்திருப்போம். ஆனால் அந்த தூசு வந்து நகரவே நகராது, அப்படியே காற்றுலேயே சுருண்டுக்கிட்டே இருக்கும். அதை வச்சு கூட நம்ம காற்றில் வந்து தூசு பொருள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதை வந்து சோதனையை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 5x5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு வரைபடத்தாள், அதாவது கிராஃப் ஷீட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த கிராஃப் ஷீட்டில் வந்து ஒரு கிரீஸை வந்து தடவுவீங்க. அது நம்மளுடைய ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ எந்த இடத்துல வந்து காற்று இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வைக்க சொல்கிறாங்க. வைக்க சொல்லி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து காற்று இருக்கும். அது உருப்பெருக்கியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய தூசிகள் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த படத்தில் காமிச்ச மாதிரி நிறைய தூசிகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு காற்றில் வந்து எந்த அளவுக்கு தூசி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதனுடைய சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தூசு பொருட்களினுடைய எண்ணிக்கை, இப்போ இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதியில் காணப்படக்கூடிய தூசு பொருட்களினுடைய எண்ணிக்கை டிவைடட் பை தாளில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள கட்டங்களின் எண்ணிக்கை. இதில் எத்தனை கட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 இங்கேயும் இருக்குது. அப்போ இங்கே இருக்குது 2 4 6 8 10 கட்டம் இருக்குன்னா 10. அப்போ இதனுடைய தூசை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ 1 3 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகேங்களா, அப்போ 20. அப்போ சராசரி வந்து 2. அப்போ இந்த பகுதியில் வந்து காற்றுகளுடைய எண்ணிக்கை, தூசு பொருள்களினுடைய எண்ணிக்கை 2. இந்த மாதிரி தான் வந்து காற்றில் எந்த அளவுக்கு தூசு பொருள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அப்போ தூசு பொருள்களுடைய வீச்சு எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கலாம்னா அதிகபட்ச அளவு மைனஸ் குறைந்தபட்ச அளவு எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வீச்சு. அந்த தூசு பொருள்களினுடைய வீச்சு இதுதான். அப்போ எல்லா இடங்களிலிருந்து பெறப்பட்ட தூசு பொருள்கள்னா இந்த மாதிரி நம்ம அட்டவணைப்படுத்த சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்காக. சரிங்களா, இப்போ காற்றில் நீராவி இருக்கக்கூடியதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்து ஐஸ் க்யூபை கொண்டு போய் போடுறீங்க. ஓகேங்களா, ஒரு மேசை மேலே வச்சுட்டு ஐஸ் க்யூபை போடுறீங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி டம்ளருக்கு வெளிப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தண்ணி லைட்டாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றினுடைய ஈரப்பதம் தான். அந்த காற்றினுடைய ஈரப்பதம் இதோட வெளிப்புறத்தில் இது பட்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது நீர்த்துளியாக சொட்ட ஆரம்பிக்கும். இதிலிருந்து காற்றில் வந்து நீர்ப்பதம் இருக்குது, நீராவி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, காற்றில் உள்ள நீராவி தான் குளிர்ந்து நீர்த்துளிகளாக மாற்றப்பட்டுள்ளது. இச்சோதனையிலேருந்து காற்றில் வந்து நீராவி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதே சமயம் எரிதல் மற்றும் முள்ளெரிதல் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். நாம் மெழுகுவர்த்தி, காகிதம், மண்ணெண்ணெய், கறி, மரம் போன்ற சமையல் எரிவாயு எல்லாம் இவற்றெல்லாம் எரிக்கிறப்ப நமக்கு ஆக்சிஜன் தேவை. சரிங்களா, இவற்றில் எரிய செய்யும் ஆக்சிஜன் வந்து நம்ம சுற்றியுள்ள காற்றிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பொருள் வந்து தொடர்ந்து எரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து தொடர்ச்சியான வந்து காற்று தேவை. அப்போ எரியும் பொருளுக்கு கிடைக்கும் ஆக்சிஜனை நிறுத்திவிட்டால் பொருள் வந்து எரியாது. ஓகேங்களா, அப்போ ஒரு பொருள் எரியறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஒரு படத்தில் காட்டின மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி வச்சுருங்க. இது இங்கே 2வதுலேயும் ஒரு மெழுகுவர்த்தி வச்சுருங்க. இப்போ இந்த 2வது மெழுகுவர்த்தி ரெண்டுமே எரியிற மாதிரி வச்சுருங்க. இந்த 2வது மெழுகுவர்த்தி மேலே ஒரு கண்ணாடி டம்ளரை வந்து கவுத்துவீங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து மெழுகுவர்த்தி எரியாது, அணைஞ்சு போயிடும். அதுக்கு காரணம் என்னென்னா கண்ணாடி டம்ளரில் காற்று இருக்கிற வரைக்கும் தான் அது எரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அணைஞ்சு போயிடும். ஏன்னா அதில் வந்து காற்று எல்லாமே தீர்ந்து போயிடும். அதில் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து கொஞ்சம் நேரம் எரியும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எல்லாமே தீர்ந்து போச்சனால அந்த மெழுகுவர்த்தி வந்து எரியாது. இதிலிருந்து எரிதலுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அந்த சோதனை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள். அப்போ வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளை வந்து ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயர் அடுக்குகள் நம்ம 5 அடுக்குகள் பார்த்தோம்ல, அதில் அந்த 5வது அடுக்குகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 5 இருக்குது அப்படின்னா இந்த 5வது அடுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய அளவு குறைவாக இருக்கும். இதனால தான் இந்த ராக்கெட்டில் வந்து நம்ம விண்ணில் செலுத்துகிறப்ப எரிபொருளோடு சேர்த்து ஆக்சிஜனையும் சேர்த்து அனுப்புவாங்க. விண்வெளி வீரர்கள் வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துகிட்டு தான் போவாங்க. அதே சமயம் ஆக்சிஜன் முன்னிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு தான் வந்து எரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒளியின்றி வெப்பத்தை மட்டுமே வெளிப்படுச்சு அப்படின்னா அது வந்து உள்ளெரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுச்சுன்னா அது எரிதல்னு சொல்லுவாங்க. ஒளியின்றி வெப்பத்தை மட்டும் வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அது உள்ளெரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்க்கையில் காற்றினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்கள். தாவரங்களுடைய சுவாசத்துக்கு காற்று வந்து ரொம்ப முக்கியம். தாவரங்கள் வளர்ச்சிக்கு வந்து ஆற்றல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். எனவே தாவரங்கள் வந்து சுவாசம் நடைபெறுது. சுவாசத்திலும் போது தாவரங்கள் என்ன படுவாருன்னா விலங்குகள் போலவே ஆக்சிஜன் உள்ளிழுத்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். தாவரங்கள் வந்து வளிமண்டல காற்றுடன் நிகழ்ந்து வாயு பரிமாற்றம் மற்றும் அவற்றில் இலைகள் உள்ள ஸ்டெமெட்டா என்ற மிகச்சிறிய இலைத்திரைகள் மூலமாக இது எல்லாமே இந்த வாயு பரிமாற்றம் எல்லாமே நடைபெறும். இந்த மாதிரி தான் பாருங்கள்.
இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும் சுவாசித்தலுக்கு. அப்போ இது வந்து இந்த இலைகளில் இருக்கிற குளோரோஃபில் வந்து சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெறும். இங்கேருந்து ஒளி ஆற்றல் எல்லாமே இதுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து இலைத்துளிகள் மூலமாக உள்ளே இழுத்துக்கும். அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி இதெல்லாமே சேர்ந்து இந்த தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை வந்து தயாரிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆக்சிஜன், நீராவி, நீராவியை வந்து இது இலைகளுடைய ஸ்டாமெட்டா வெளியே இது வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுதான் பண்ணியிருக்கோம். இப்படி தான் தாவரங்கள் வந்து சுவாசம் வந்து நடைபெறுது. இப்போ இந்த ஒளிச்சேர்க்கை தாவரங்களில் எப்படி நடைபெறுதுன்னு பாருங்கள். தாவரங்கள் அவற்றுக்கான உணவை வந்து ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தான் உற்பத்தி செய்யும். ஒளிச்சேர்க்கையின் போது என்னவாகும்? காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, மண்ணில் உள்ள நீர், சூரிய ஒளி இது எல்லாமே சேர்ந்து உணவை வந்து உற்பத்தி செய்யும். பெரும்பாலான தாவரங்களை பார்த்தீங்க அப்படின்னா பச்சையம் அப்படிங்கிற ஒரு நிறமே வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒளிச்சேர்க்கையின் பொழுது சூரிய ஒளியினை வந்து உறிஞ்ச பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீரும் சேர்ந்து சூரிய ஒளி பச்சையும் சேர்ந்து உணவும் ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் உணவையும் ஆக்சிஜனையும் இது வந்து கொடுக்கும் தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி, பச்சையம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு உணவை வந்து தயாரிக்கும். அதே சமயம் ஆக்சிஜனையும் வெளியிடும். அந்த ஆக்சிஜனை தான் மனிதன் வந்து சுவாசத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? தாவரங்கள் சுவாசத்திலும் போது எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனை விட அதிக அளவு ஆக்சிஜன் வந்து ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த தாவரங்களும் ரொம்ப கம்மியான அளவு வந்து ஆக்சிஜனை வந்து சுவாசத்துக்கு வந்து பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து விலங்குகளுடைய சுவாசம் எப்படி நடைபெறுதுன்னு பாருங்கள். அதாவது விலங்குகள், மனிதர்களுடைய சுவாசம். உயிரினங்கள் அனைத்துமே உயிர் வாழ காரணமாக இருக்கிறது வந்து ஆக்சிஜன் தான். காற்றில் ஆக்சிஜன் இருக்கிறனால தான் நம்ம மனிதர்கள் எல்லாமே அதை சுவாசித்து அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறோம். அதனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். நாம் சுவாசிக்கும் காற்றில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 26% இருக்கும். ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம வந்து உயிர் வாழ முடியாது. சரிங்களா? நம்ம சுவாசிக்கும் பொழுது அதில் உள்ள ஆக்சிஜன் வந்து செரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களுடன் வேதிவினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றல் எல்லாமே உருவாகும். அந்த ஆற்றலை தான் நம்மளுடைய இயக்கத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நமது உடலில் பல்வேறு செயல்களான இயக்கம், வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு வந்து இந்த ஆக்சிஜன் வந்து உதவ காரணமாகிறது. இந்த ஆற்றல் தான் அங்கே உதவுது. சரிங்களா? இவ்வினையில் செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் ஆக்சிஜன் வினை புரிந்து உணவுப் பொருள் இருக்குல்லையே, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளும் சுவாசிக்கிற ஆக்சிஜன் இது ரெண்டும் வினை புரிஞ்சு தான் கார்பன் டை ஆக்சைடு, நீரும் ஆற்றலும் கிடைக்கிது. இந்த ஆற்றல் தான் வந்து நம்ம இயக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, வேலை செய்கிறது இது எல்லாமே அதுதான் ஆற்றலை பயன்படுத்துகிறோம். கலோரின்னு சொல்லுவாங்களே அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? சுவாசத்தின் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் கலந்து நுரையீரல்கள் மூலமாக இது வெளியேற்றப்படும். நம்ம சுவாசிக்கிறப்ப ஆக்சிஜன் உருவாகி அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுங்களா, அது நுரையீரல்கள் மூலமாக வெளியேற்றப்படும், நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றப்படும். சரிங்களா? நாம் உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடும் காற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான வாயுக்கள் வந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நைட்ரஜனை தவிர மற்ற வாயுக்களின் அளவுகளில் வந்து மாற்றம் வந்து ஏற்படும். உள்ளிழுக்கக்கூடிய காற்றில் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும். வெளியிடும் காற்றில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிருக்கும் காற்று எவ்வளோன்னு பாருங்கள். மனிதர்களோ இல்லை விலங்குகளோ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளிழுக்கும் காற்று, வெளியிருக்கும் காற்றில் நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 78 இருக்கும். இது 78% வெளியேற்றதுலையும். ஆக்சிஜன் வந்து உள்ளிழுக்கிறதுல 21%, வெளியேற்றதில் 16%. கார்பன் டை ஆக்சைடு 0.03%, இது 4%. நீராவி பார்த்தீங்கன்னா மாறுபடும் அளவு, இது கூடுதலாக வெளியேறும். இது மந்த வாயுக்கள் 0.95, இது 95. தூசு வந்து மாறுபடும் அளவுக்கு வேறுபட்டிருக்கும். இது இல்லை அறை வெப்பநிலையில் இருக்கும். இது உடல் வெப்பநிலையில் நடைபெறும். சரிங்களா? இப்போ நீர்வாழ் தாவரங்கள்லாம் எப்படி சுவாசம் நடைபெறுதுன்னு பாருங்கள். குளங்கள், ஏரிகள், ஆறுகள், இதில் கடல்கள் இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அந்த நீர் அதுக்குள்ளே இருக்கிற நீரில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜனை வச்சு தான் நீர்வாழ் தாவரங்கள், அதாவது தவளை, மீன், பாம்பு, சில நீரில் வாழக்கூடிய பாம்புகள் இது எல்லாமே அந்த சுவாசத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜனை தான் பயன்படுத்தும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா தவளைகள் பார்த்திங்கன்னா தோல் வழியாகவும், மீன்கள் பார்த்திங்கன்னா செதில்களின் துணை கொண்டும் இது வந்து சுவாசிக்கும். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடை -57°C வந்து குளிர்விக்கும் பொழுது அது வந்து திரவ நிலை அடையாமல் டைரெக்டாக திட நிலைக்கு போயிடும். அதைத்தான் வந்து உலர்பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலர்பனிக்கட்டியை பார்த்தீங்க அப்படின்னா குளிர்விக்கும் காரணியாக பயன்படுத்துவாங்க. அதாவது இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை வந்து சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டிகளை ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருட்களை வந்து பதப்படுத்த வந்து இந்த உலர்பனிக்கட்டியை வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ காற்றினுடைய பயன்கள் என்னன்னு பாருங்கள். தாவரம் மற்றும் விலங்குகளினுடைய சுவாசத்திற்கு வந்து இந்த காற்று வந்து பயன்படுது. மரக்கட்டை, நிலக்கரி, மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு போன்ற எரிபொருட்களை எரிக்க இந்த காற்று வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அழுத்தப்பட்ட காற்று வந்து பல்வேறு வாகனங்களுடைய டயர்களில் பயன்படுது. இயற்கை நீர் சுழற்சியில் காற்று வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்கிறாங்க. சூரியன் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் புவியின் மேற்பரப்பிற்கு வருவதை இந்த வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலை தான் தவிர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் வந்து அதாவது சுவாச பிரச்சனைகள் நோயாளிகளுக்கு வந்து இந்த ஆக்சிஜன்ஸில் வச்ச சிலிண்டர் இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து காற்று இருக்குது, அதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. அதே சமயம் மிக உயரமான மலைச்சேகர்களில் போகிறவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் காற்று தான் இருக்குது. சரிங்களா?
ஆழ்கடல் நீந்துபவர்களுக்கும் ஆக்சிஜன் வாயு நிறைந்த உருளையை தான் வந்து சுவாசத்திற்கு வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வீசும் காற்றில் வந்து காற்றாலையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பாங்க. இந்த மின்சாரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதங்களில் நமக்கு வந்து வீட்டு உபயோகத்துக்கோ தொழிற்சாலை உபயோகத்துக்குலாம் இதெல்லாம் பயன்படுது. இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காற்று வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடம் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.